பரபரப்பான அரசியல் சூழல்ல தமிழ்நாடு அரசோடைய 2024, 25க்கான பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அடுத்த 2 ஆண்டுகள்ல 50,000 இளைஞர்களுக்கு அரசு பணி ஜூன் மாதத்துக்குள்ளார 10,000 பணியிடங்கள் அதுல நிரப்பப்படும் அப்படின்றது. மகளிருக்கான இலவச பேருந்து பயணத்தை பாத்தீங்கன்னா நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை போன்ற மலைப்பகுதிகளிலையும் விரிவுபடுத்த போறாங்க. பேராசிரியர் அன்பழகன் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழே ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு செஞ்சு புதிய வகுப்பறைகளை அரசு பள்ளிகளுக்கு கட்டித்தர்றது. 3ஆம் பாலினத்தவர்களுக்கு கல்லூரி படிப்புக்கான முழு செலவையும் அரசே ஏற்கும் அப்படின்ற அறிவிப்பு. இது எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு மாசம் 1000 ரூபாய் அப்படின்ற திட்டம் நடைமுறையில் இருக்கு. அதை தொடர்ந்து இப்ப தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ற பேர்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையில அரசு பள்ளியில படிச்சிருந்தா அவங்க உயர்கல்வி சேரும்போது பசங்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்குகள்ல செலுத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கு.